அண்மை செய்தி. நெல்லை புதிய மேயராக கிட்டு என்கிற ராதாகிருஷ்ணன் தேர்வாகி இருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் மேயர் ராஜினாமா செய்ததை அடுத்து இன்று அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. நெல்லை புதிய மேயராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வாகி இருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மேயர் பதவிக்கான தேர்தல், மறைமுக தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் போட்டியிட்ட கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வாகி இருக்கிறார். நெல்லை மேயருக்கான மறைமுக தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வாகி இருக்கிறார். போன் யாரு ஓட்டுகள் அதில் 30 ஓட்டுகள் நம்ம மாமன்ற உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா அவர்கள் 30 ஓட்டுகள் பெற்றார்கள். மற்றும் மாமன்ற உறுப்பினர் திரு வி பவுன்ராஜ் அவர்கள் 23 ஓட்டு பெற்றுள்ளார்கள். அதில் நம்ம விதிமுறைகளின்படி 30 ஓட்டுகள் பெற்றுள்ள மாமன்ற உறுப்பினர் திரு கோ ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த மறைமுக தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. விதிமுறைகளின்படி 30 ஓட்டுகள் நெல்லை மாநகர மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் திமுக சார்பாக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் போட்டியிட்டு வெற்றி பெற்று நெல்லை மாநகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜ் 23 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில் புதிய மேயராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வாகி இருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதிராஜ் வழங்க கேட்கலாம். பூபதிராஜ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். அதாவது நெல்லை மாநகராட்சி மறைமுக தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கலானது முடிவடைந்தது. தொடர்ந்து மதியம் 1:10 மணி அளவில் வாக்குப்பதிவான துவங்கியது. மொத்தம் மாமன்ற உறுப்பினர்களில் 54 வாக்குகள் பதிவு செய்தனர். இதில் தற்பொழுது திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக போட்டியிட்ட ராமகிருஷ்ணன் 30 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜ் 23 வாக்குகள் பெற்றுள்ளனர். ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ்.